குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 6ஆம் வகுப்பு பயிற்சி புத்தகம் ஒர்க் ஷீட் 2 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே இதே எண்கள் பயிற்சியில் ஒர்க் ஷீட் 1 வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒர்க் ஷீட் 2 பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 6654 அருகில் உள்ள ஆயிரங்களில் முழுமைப்படுத்த கிடைப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதில் வந்து 1000ஆவது இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 10, 100, 1000, அதாவது 6000 அப்படின்னு வருது இல்லையா, அங்கே தான் 1000ஆவது இடம் இருக்குது. அங்கே வந்து ஆயிரங்களில் இதை வந்து முழுமைப்படுத்தணும். அப்போ 6000 வந்து முழுமைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 6. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 6க்கு 1000க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா 6 தான் இருக்குது இல்லையா. அப்போ 5ஐ விட அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போது 6 கூட 1 நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா அந்த எண் வந்து 7ஆக மாறிடும். அப்போ என்ன ஆயிரங்களில் முழுமைப்படுத்த நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதுன்னா 7. இந்த 6 இருக்கு இல்லையா ஆயிரங்களில், அதுக்கு அருகில் உள்ள எண்ணை பார்க்கும் பொழுது அந்த எண் வந்து 5ஐ விட பெரியதாக இருக்கிறனால 6 கூட 1 ஆட் பண்ணிக்கிறோம். 5ஐ விட சிறியதாக இருந்ததுன்னா அது 6ஆகவே நம்ம வச்சுக்குவோம். இப்போ 6 கூட 1 ஆட் பண்ணும்போது 7 அப்படின்னு மாறிடுது. அப்போது 6000 அப்படிங்கிறது சரியான 7000 அப்படின்ட்டு இல்லையா, அதுதான் சரியான பதில். அடுத்தது 2வது பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எந்த எண்ணை 100களில் முழுமையாக்கினால் 10,500 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ எந்த எண்ணை வந்து 100களில் முழுமையாக்கணும் அப்படின்னா பாருங்கள், இது வந்து 11,000 இருக்குது. 100கள் இடத்துல 3மே 0 தான் இருக்குது. 500 அப்படிங்கிறதே வரல. அடுத்ததில் 540 இருக்குது. இதை வந்து 100களில் முழுமையாக்குனா 10,540 அப்படின்னு இருக்கு இல்லையா. 5க்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா 4 தான் இருக்குது. அப்போ இந்த 5 கூட 1 நம்ம கூட்ட தேவையில்லை. 5ஐ விட அதிகமாக இருந்தால் தான் நம்ம 1 கூட்டணும். அப்போ 5 அப்படியே வச்சுட்டோம்னா நமக்கு அது 10,500 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 10,540 அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியினுடைய சரியான பதில். 3வது பாருங்கள். ரூபாய் 2000க்கு எந்த பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட் வந்து ரூபாய் 1400, ஹெல்மெட் வந்து ரூபாய் 940, க்ளவுஸ் வந்து ரூபாய் 550, பேட் வந்து ரூபாய் 650. இப்போ நம்ம எந்தெந்த பொருள் வாங்கும்போது நமக்கு 2000 ரூபாய் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு பேட்டோட விலை வந்து 1400. 1400 கூட இந்த 900 ஆட் பண்ணால் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும், 2000க்கு மேலே போயிடும். ஸோ அப்போ அது கூட க்ளவுஸோட விலை வந்து ஒரு 550. ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1400 ஒரு 550 வந்து 1950 வந்துடும். அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக 2000க்கு அந்த பொருள் வாங்கிக்கலாம். அப்போ என்ன அப்படின்னா கையுறை மற்றும் மட்டை அப்படிங்கிறது சரியான பதில். கையுறை மற்றும் மட்டை. 4வது பாருங்கள். 76 வரிசைகள் கொண்ட 2 சக்கர வாகன நிறுத்தத்தில் வரிசைக்கு 102 2 சக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டால் மொத்த எண்ணிக்கைக்கான எது உகந்த அருகாமை மதிப்பீடு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 76 வரிசைகள் இருக்குது. ஒரு வரிசைக்கு வந்து 102 அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம 76 அப்படிங்கிற எண் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம முழுமைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அடுத்த எண் வந்து என்ன 10க்கு முழுமைப்படுத்தும் போது 80 கிடைக்கும். அதே மாதிரி எத்தனை வந்து இருசக்கர வாகனங்கள் நிறுத்துகிறாங்கன்னா 102. அதை நம்ம முழுமைப்படுத்தும் போது கிடைக்கக்கூடியது வந்து நமக்கு என்ன அப்படின்னா 100. அப்போ நமக்கு எத்தனை வந்து அருகாமை மதிப்பீடுனா 80 × 100 8000 அப்படிங்கிறது தான் இதனுடைய உகந்த அருகாமை மதிப்பீடு. 8000 80 × 100. அடுத்தது 5வது. பின் வருவனவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். முழுக்களின் கழித்தலை பொறுத்து பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். கழித்தல் வந்து பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது, அதுவே வந்து தவறான கூற்று தான். முழுக்களினுடைய கழித்தல் இருக்கு இல்லையா, அது வந்து பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. ஆப்ஷன் 1வது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுவே வந்து தவறான கூற்று தான். ஏன்னா முழுக்களினுடைய கழித்தல் வந்து என்ன பண்ணாது, பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. ஆப்ஷன் 1 இதை வந்து குறிச்சிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் போகிறோம். 6வது பாருங்கள். முழுக்களில் எந்த பண்பு 106 × 15 என்ற எண் கோவையின் மதிப்பை காண உதவுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது a × b = b × a அப்படின்னு நம்ம போடுவோம் இல்லையா, அதுதான் வந்து 106 × 15. அது வந்து என்ன பண்பு அப்படின்னா பரிமாற்று பண்பு. பரிமாற்று
பண்பு, பெருக்கலினுடைய பரிமாற்று பண்பு, அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக. கூட்டலின் பரிமாற்று பண்பு. கூட்டலினுடைய பரிமாற்று பண்பு அப்படின்னா a+b = b+a, இதுதான் பரிமாற்று பண்பு. அதுபடி என்ன இருக்குது அப்படின்னா பாருங்கள், 345 கூட்டல் 789 789 கூட்டல் 345, இரண்டு நம்பரையுமே மாற்றி மாற்றி கூட்டியிருக்காங்க. a+b = b+a, இதுதான் கூட்டலினுடைய பரிமாற்று பண்பு. தென் நெக்ஸ்ட்டு 8th ஒன், கூட்டலினுடைய சேர்ப்பு பண்பு அப்படிங்கிறது. சேர்ப்பு பண்பு அப்படின்னா என்னென்ன பாருங்கள், a+b+c = a+b+c அப்படின்னு வருது இல்லையா. பாருங்கள், 99 + 104 + 76 = 99 + 104 + 76, இது சேர்ப்பு பண்பினுடைய ஃபார்முலா. தென் 9th ஒன் பாருங்கள், பெருக்கலின் பரிமாற்று பண்பு. பெருக்கல் அப்படின்னா பரிமாற்று பண்புனா a × b = b × a. இப்போ அதுபடி 760 × 348 = 348 × 760, a × b = b × a, இதுதான் பெருக்கலினுடைய பரிமாற்று பண்பு. தென் 10வது பாருங்கள், கழித்தல் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. கழித்தலும் பெருக்கலும் சேர்ந்து வந்திருக்கணும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், இங்கே 56 × 100 - 7 = 56 × 100 - 56 × 7, இதுதான் கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. அடுத்தது 11வது, பெருக்கல் சமணி. பெருக்கல் சமணினா 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 87 × 1 = 87, எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் பெருக்க அதே எண் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அண்ட் தென் கூட்டல் சமணி. கூட்டல் சமணினா எந்த ஒரு எண்ணையும் 0உடன் கூட்டும் பொழுது அதே எண் தான் கிடைக்கும், அதுதான் கூட்டல் சமணி அப்படிங்கிறது. பாருங்கள், இதில் f அப்படிங்கிறது 12, fg இது ரெண்டுமே கூட்டல் சமணி தான். இந்த ரெண்டுமே நீங்கள் கூட்டல் சமணிக்கு குறிச்சிக்கலாம். f 0 + 67 = 67, 87 + 0 = 87, இது ரெண்டுமே கிட்டத்தட்ட கூட்டல் சமணி தான். எதை வேணால் நீங்கள் மார்க் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு சுருக்கமான விடை தருக. 2 மார்க் நம்ம போகிறோம். சுருக்கமான, ரவி என்பவர் ரூபாய் 19,845 மதிப்புடைய ஒரு மடிக்கணினியை வாங்க நினைக்கிறார். அந்த கணினியின் விலை 100இன் அருகாமைக்கு முழுமைப்படுத்த கேட்கிறார். விற்பவர் அதற்கு ஒப்புக்கொண்டால் அந்த கணினியின் விலை யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மடிக்கணினியின் விலை, கணினியின் விலை நான் வி அப்படின்னு ஷார்ட்டாக எழுதிட்டேன். நீங்கள் அப்படி நோட்டில் எழுதக்கூடாது. மடிக்கணினியின் விலை அப்படின்னு எழுதணும். இங்கே பெருசாக கையில் எழுத முடியல, அதனால் நான் அந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதுகிறேன். நம்பர்ஸ் மட்டும் டீட்டெயிலாக எழுதிடுவேன். மடிக்கணினியின் விலை = 19,845. இப்போது அதை நம்ம 100க்கு முழுமைப்படுத்த போகிறோம். 100க்கு முழுமைப்படுத்த அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ 100க்கு இதை முழுமைப்படுத்தும் பொழுது எவ்வளவு அப்படின்னா 19,845. இதை நம்ம 100க்கு முழுமைப்படுத்தினோம்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்னா 19,800. ஏன்னா 100வது ஸ்தானத்தில் 8 இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே 0மாக மாறிடும். ஏன்னா இது பக்கத்தில் 4 தான் இருக்குது. 4 விட 5க்கு விட அதிகமாக இருந்தால் நம்ம ஒன்று ஆட் பண்ணி 8100ன்னு போடுவோம். இப்போ 4ங்கிறது 5ஐ விட குறைவாக இருக்கனால அந்த இடமெல்லாம் 0 ஆகிடுது. அப்போ 19,800 அப்படிங்கிறது தான் 19,845 100க்கு முழுமைப்படுத்திய மதிப்பு 19,800. அடுத்தது 14வது கேள்வி பாருங்கள். முருகனின் உயரம் 157 சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகின்றது. அவனது உயரம் 10 சென்டிமீட்டருக்கு அருகாமைக்கு முழுமைப்படுத்தப்பட்டது எனில் அவரின் உண்மையான உயரத்திற்கு 2 வாய்ப்புகளை குறிப்பிடுக. அவனுடைய உண்மையான உயரத்துக்கு 2 வாய்ப்பு. இப்போ முருகனின் உயரம் ஓ அப்படின்னு நான் போட்டிருக்கேன். நீங்கள் முருகனின் உயரம் அப்படின்னு எழுதிக்கணும். எத்தனை அப்படின்னா 157 சென்டிமீட்டர். இப்போது 10க்கு அருகாமைப்படுத்த போகிறோம். 10 எத்தனை சென்டிமீட்டருக்குன்னா 10 சென்டிமீட்டருக்கு முழுமைப்படுத்த அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போ 157 10 சென்டிமீட்டருக்கு முழுமைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடச்சிரும்னா 160ன்னு ஆயிரும். ஏன்னா 5க்கு பக்கத்தில் 7 இருக்கு இல்லையா, 7ங்கிறது 5ஐ விட அதிகமானது. அப்போ ஒன்று ஆட் பண்ணும்போது நமக்கு 160 அப்படின்னு கிடச்சிரும். அப்படின்னா 2 வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று 150, ஒரு வாய்ப்பு 160 சென்டிமீட்டர், இன்னொரு வாய்ப்பு நமக்கு என்னவா இருக்கலாம்
150 சென்டிமீட்டராகவும் இருக்கலாம். 150 சென்டிமீட்டர். இந்த ரெண்டுலேயும் 2 வாய்ப்புகள் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் அவருடைய உண்மையான உயரத்திற்கு. தென் அடுத்தது 15வது பாருங்கள். ஒரு மிருகக்காட்சி சாலையில் நிஞ்சா மற்றும் டோனி எனும் 2 புலிகள் உள்ளன. நிஞ்சாவின் எடை 198 கிலோகிராம் மற்றும் டோனியின் எடை 143 கிலோகிராம் எனில் பத்துகளின் அருகாமைக்கு முழுமைப்படுத்த அவற்றின் எடைகளின் உத்தேச வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா. அப்போது நம்ம ஒவ்வொருத்தருடைய எடை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிஞ்சாவினுடைய எடை நீ ஏன் போட்டிருக்கேன், நிஞ்சாவின் எடை அப்படின்னு நீங்கள் எழுதணும். அதாவது நிஞ்சாவின் எடை ஈக்குவல் டு 198 கிலோகிராம், 198 கேஜின்னு போடுற கிலோகிராம். இதை வந்து நம்ம 10க்கு முழுமைப்படுத்தினா கிடைக்கக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னா 200. 10க்கு முழுமைப்படுத்தும் பொழுது 198ங்கிறது 10, 9 பக்கத்தில் 8 இருக்குது. 8ங்கிறது 5ஐ விட அதிகமானது. அதனால் 9 கூட 1 சேர்க்கும் பொழுது நமக்கு அது 200 அப்படின்னு மாறிடும். அடுத்தது பாருங்கள், டோனியின் எடை. டோ ஏ அப்படின்னு நான் போடுறேன். நீங்கள் வந்து டோனியின் எடை அப்படின்னு எழுதிட்டு ஈக்குவல் டு 143 கிலோகிராம். அதை தான் நான் கேஜி அப்படின்னு போடுறேன். இது வந்து இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு, இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 143 வந்து 10க்கு நம்ம முழுமைப்படுத்த கிடைப்பது 140. ஏன்னா இப்போ 4க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 3 தான் இருக்குது. 5ஐ விட குறைவாக இருக்கிறனால 4 கூட நம்ம எதையுமே ஆட் பண்ணலை. இப்போ இது ரெண்டினுடைய வித்தியாசம் நமக்கு கேட்டிருக்காங்கன்னா கழிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 200லேருந்து 140 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடை வந்து 60. இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். வித்தியாசம் வந்து 60. அடுத்தது 16வது கேள்வி பாருங்கள். ஒரு மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் 500 அறிவியல் மாதிரிகள் காட்சிப்படுத்த திட்டமிடப்பட்டது. முதல் நாளில் 247 பள்ளிகளும் 2வது நாளில் 295 பள்ளிகளும் பதிவு செய்தது எனில் பதிவுகளை 10களின் அருகாமைக்கு முழுமைப்படுத்தி உத்தேச மதிப்பை காண்க. மேலும் அது காட்சிப்படுத்த வேண்டிய மாதிரிகளை விட அதிகமா என்று சோதிக்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம முதல்ல வந்து திட்டமிட்டிருக்கக்கூடியது எத்தனை பள்ளினா 247. அதை வந்து நம்ம 10க்கு முழுமைப்படுத்தணும் அப்படின்னா அது எத்தனையாக மாறிடும்னா 250 மாறிடும். அதே போல் அடுத்த நாள் வந்து 295 10க்கு நம்ம முழுமைப்படுத்தணும் அப்படின்னா அது வந்து என்னவா மாறிடும்னா 300ன்னு மாறிடும். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா 550 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. அப்போது இது வந்து காட்சிப்படுத்த வேண்டிய மாதிரிகளை விட அதிகமானா ஆம் அப்படின்னு எழுதி அது காட்சிப்படுத்த வேண்டிய, இங்கே இருக்குது பாருங்கள், அது அப்படியே எழுதிக்கோங்க. அது காட்சிப்படுத்த வேண்டிய மாதிரிகளை விட அதிகம். ஏன்னா காட்சிப்படுத்த வேண்டிய மாதிரி 500 தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ விடை வந்து ஆம்னு எழுதி காட்சிப்படுத்த வேண்டிய, கீழ் லைனில் இருக்குது பாருங்கள், அது அப்படியே எழுதிக்கோங்க. வேண்டிய மாதிரிகளை விட அதிகம் அப்படின்னு எழுதிடுங்க. காட்சிப்படுத்தப்பட வேண்டிய மாதிரிகளை விட அதிகம் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது 17வது நம்ம பார்க்க போகிறோம். பரிமாற்று பண்பை பயன்படுத்தி பின் வருவனவற்றை சுருக்குக. 2 கேள்வி இருக்குது. முதல்ல கேள்வி பார்க்கலாம். 172 கூட்டல் 48 கூட்டல் 28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி வந்து ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 172 இதுக்கு பக்கத்தில் வந்து 28 ஃபஸ்ட்டு போடுறேன். ஏன்னா அது 2 ஆட் பண்ணுறது ஈஸி. ப்ளஸ் 48 அடுத்ததாக போடுறேன். இந்த 48ஐயும் 28ஐயும் வந்து நான் இடம் மாற்றி எழுதியிருக்கேன். அதாவது இப்போ பாருங்கள் 172 28ஐயும் நம்ம ஈஸியாக கூட்ட முடியும். கூட்டினோம்னா நமக்கு 200ன்னு கிடைச்சிரும். ப்ளஸ் ஒரு 48 அப்படின்னா 200ஐயும் 48ஐயும் கூட்ட நமக்கு 248 அப்படிங்கிறது கிடைச்சிரும். இதுதான் சுருக்குதல். அடுத்தது கணக்கு பாருங்கள். 4 பெருக்கல் 98 பெருக்கல் 25ன்னு இருக்குது. இப்போ 4 பக்கத்தில் 25 எழுதுகிறேன், அதுக்கு பக்கத்தில் 98 எழுதுகிறேன். ஏன் அப்படின்னா இது ரெண்டையும் மாற்றி எழுதியிருக்கேன். ஏன்னா 4 பெருக்கல் 25 வந்து 100 அப்படின்னு ஈஸியாக பெருக்கிடலாம். அதே மாதிரி 100 பெருக்கல் 98 9800. 100 கூட பெருக்கிறதுங்கிறது ஒன்றும் கிடையாது, 2 0 ஆட் பண்ணால் முடிஞ்சுது. அப்போ 9800 அப்படின்னு ஈஸியாக நம்மளால் பெருக்கிட முடியும். ஸோ இதனுடைய விடை வந்து 9800. முதல் கேள்விக்கான விடை 248. அடுத்தது பாருங்கள். கீழ்கண்டவற்றை பங்கீட்டு பண்பை பயன்படுத்தி சுருக்குக. அதே போல் சுருக்குக தான். ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். 14 பெருக்கல்
1002 இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1000 கூட்டல் 2 அப்படின்னு எழுத போகிறோம். இதுதான் பங்கீட்டு பண்பு 1000 கூட்டல் 2. இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிரும் 14 பெருக்கல் 1000 14 பெருக்கல் 2 அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஏன்னா 14 பொதுவாக எடுத்தாச்சு இல்லையா, அப்போ 14 பெருக்கல் 1000 ப்ளஸ் 14 பெருக்கல் 2 14 பெருக்கல் 2. அப்போது 14 பெருக்கல் 1000 ஈஸியாக பெருக்கிடலாம். 14000 ப்ளஸ் 14 பெருக்கல் 2 எவ்வளோ 28. அப்போ இது ரெண்டையும் கூட்ட நமக்கு கிடைப்பது 14028. ஸோ ஈஸியாக நம்ம பெருக்கிட்டோம். ஃபஸ்ட்டு 14 பொதுவாக எடுத்துகிட்டு 1002 வந்து 1000 கூட்டல் 2ன்னு பிரிச்சுட்டு 14 × 1000 1 ப்ளஸ் 14 × 2 1 14 × 1000 14000 ப்ளஸ் 14 × 2 வந்து 28. 14028 கூட்டும் பொழுது 14028 அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஸோ அடுத்த சம் பாருங்கள், இதை அரைஸ் பண்ணிடுறேன், காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த சம் போடுறேன். 87 பெருக்கல் 100 கழித்தல் 7 பெருக்கல் 100 ரெண்டு இடத்துல பெருக்கல் 100 இருக்குது. அப்போ 87 மைனஸ் 7 எழுதிட்டு இன்ட்டு 100 வந்து காமனாக எடுத்துடுறோம். அப்போது இன்ட்டு 100 காமனாக எடுத்தோம்னா 87 பெருக்கல் 100 கழித்தல் 87 பெருக்கல் 100 அப்படிங்கிறத நம்ம எடுத்தாச்சு. இது வந்து ரெண்டுக்குமே காமன். இப்போ 87 கழித்தல் 7 வந்து எவ்வளோ ஆயிரும்னா 80 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 80 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 8000 அப்படின்னு சொல்லி வந்துடும். அதாவது 87 கழித்தல் 7 இது இங்கே இருக்கிறது, இது ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கேன். இன்ட்டு 100 பொதுவாக காமனாக எடுத்துகிட்டு 80 இன்ட்டு 100 8000 அப்படின்னு கிடச்சிரும். 8000 அப்படிங்கிறது இந்த கேள்விக்கான சரியான பதில். அடுத்தது, பின்வரும் கூற்றுகள் ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டுகள் தருக. அதாவது 0வானது முழுக்களின் கூட்டல் சமணி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆமாம், ஏன் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 2 அதாவது 2 + 0 இஸ் ஈக்குவல் டு 2. அதாவது எந்த ஒரு எண்ணுடனும் பூஜ்ஜியத்தை கூட்ட அதே எண் கிடைக்கும். அதுதான் வந்து கூட்டல் சமணி. அதுதான் பூஜ்ஜியமானது ஒரு கூட்டல் சமணி. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம ஒரு நம்பர் எழுதியிருக்கோம். 2 கூட்டல் 0 ஈக்குவல் டு 2. இந்த நம்பர் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. 10 கூட்டல் 0 ஈக்குவல் டு 10ன்னு எழுதலாம். 20 கூட்டல் 0 ஈக்குவல் டு 20ன்னு எழுதலாம். 55 கூட்டல் 0 ஈக்குவல் டு 55. எந்த ஒரு எண்ணுடனும் பூஜ்ஜியத்தை கூட்ட கிடைப்பது அதே எண் அப்படிங்கிறது தான் பூஜ்ஜியமானது கூட்டல் சமணி அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதுலேயே கணக்கு பாருங்கள். பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதன் தொடரியின் பெருக்கற்பலன் ஒரு இரட்டை எண் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பூஜ்ஜியமற்ற முழு எண் ஏதாவது பார்க்கணும். பூஜ்ஜியம் அற்ற அப்படின்னு எழுதியிருக்கேன் நான். நீங்கள் பூஜ்ஜியமற்ற முழு எண் அங்கே மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா. பூஜ்ஜியமற்ற முழு எண் நம்ம ஏதாவது ஒரு எண் எடுக்க போகிறோம். 2 அப்படின்னு ஒரு எண் எடுத்துட்டோம். அதனுடைய தொடரி அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய அதுக்கு அடுத்த எண். 2க்கு தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த எண் என்ன 2, அதுக்கு அடுத்தது 3. இப்போது இதனுடைய பெருக்கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்கி பாருங்கள், எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 6 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ 6ங்கிறது ஒரு இரட்டை எண் இல்லையா. அப்போ அது ஒரு இரட்டை எண் அப்படின்னு போட்டுடலாம். அது ஒரு இரட்டை எண் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கிறது வந்து கரெக்டு தான் இல்லையா. பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதனுடைய தொடரியினுடைய பெருக்கற்பலன் ஓர் இரட்டை எண். சரியான கூற்றுதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம இப்போ எழுதிட்டோம். அடுத்தது 20வது பாருங்கள். இரு ஒற்றை எண்களின் கூடுதல் எப்பொழுதும் ஒரு ஒற்றை எண் என்பது சரியா சரியா தவறா? உங்களது விடையை எடுத்துக்காட்டுகளுடன் நியாயப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா. அப்போ வந்து 2 ஒற்றை எண் ஏதாவது நம்ம 2 ஒற்றை எண் 2 ஒற்றை எண்கள் 2 ஒற்றை எண்கள் அப்படின்னு எழுதணும். இந்த இடத்துக்கு 2 ஒற்றை எண்கள் என்னென்னு எடுக்கிறோம். ஒரு 3 ஒன்று எடுக்கிறோம், இன்னொன்று 5 எடுக்கிறோம். ஓகே, இதனுடைய கூடுதல் நம்ம பார்க்குறோம். இதனுடைய கூடுதல் இஸ் ஈக்குவல் டு 3 கூட்டல் 5. 3ஐயும் 5ஐயும் கூட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 8 கிடைக்கும். ஸோ 8 அப்படிங்கிறது என்ன எண்? இது ஒரு இரட்டை எண். நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க ஒற்றை எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இது வந்து ஒரு தவறு. இந்த கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டு வந்து என்னது தவறு. 2 ஒற்றை எண்களின் கூடுதல் வந்து இரட்டை எண் கிடைக்கும். அவங்க ஒற்றை எண் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம அதை தவறு அப்படின்னு சொல்லி எழுதிடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து பயிற்சித்தாள் 2 வந்து முடிவடையுது. அடுத்தது வந்து இயற்கணிதம் சாப்டரில் பயிற்சித்தாள் 3 வந்து ஆரம்பமாகுது. இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.
மற்றும் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.